ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது தமிழ் மோட்டிவேஷன் இது போல பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்கள் எதிரி ஜெயிக்கணுமா, நரியோட இந்த 5 குணங்களை கற்றுக்கோங்க போதும்னு சொல்கிறாங்க. சரி, அது என்ன 5 விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா பேரையுமே வெறும் பலத்தை வச்சு ஜெயிச்சிட முடியாதுங்க. சில சமயங்களில் நம்ம எதிராளிகளை நம்மளை விட பலசாலியாக அதிகாரமுள்ளவராக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் முட்டி மோதுறதை விட புத்திசாலித்தனமாக காயை நகர்த்துறது தான் புத்திசாலித்தனம். இந்த தந்திரத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு விலங்கு என்னென்னா அது நரி தான். பஞ்சதந்திர கதைகள்லேருந்து நிஜக்காட்டு வாழ்க்கை வரைக்கும் நரி தன்னோட பலவீனத்தை பலமாக மாற்றுறது அதோட மூளையால் தான். உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளை சாமர்த்தியமாக ஜெயிக்க நரியோட இந்த 5 குணங்களை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, சூழ்நிலையை முழுசாக புரிஞ்சுக்கிறது. நரி ஒருபோதும் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்காது. அது வேட்டையாட போகிறதுக்கு முன்னாடி தன் இரையோட ஒவ்வொரு அசைவையும், அது போகிற வர பாதையும், சுற்றி இருக்கிற ஆபத்துகளையும் மணிக்கணக்காக ஒளிஞ்சிருந்து கவனிக்கும். அதே மாதிரி தான் உங்கள் எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு கோபத்தில் ஒரு முடிவு எடுக்காமல் அமைதியாக இருந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனித்தாலே பாதி வெற்றி நிச்சயம். 2, சரியான நேரத்துக்கு காத்திருத்தல். ஒரு இரையை தாக்குறதுக்கு முன்னாடி நரி சரியான தருணத்துக்காக பொறுமையாக காத்திருக்குமா. சிங்கம் புலி மாதிரி நேருக்கு நேராக மோதுறதை விட்டுட்டு பலம் அதுக்கு இல்லைன்னு நல்லாவே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா எதிராளி அசந்த நேரத்தில் தான் தனக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் போது மட்டும்தான் அது தாக்கும். ஸோ அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். எதிராளி ரொம்ப பலசாலியாக இருக்கும்போது அவரோட மல்லு கட்டாமல் அமைதியாக உங்கள் நேரத்துக்காக காத்திருங்க. காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அப்போ அடித்தா அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை. காட்டில் புயல் அடித்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, நரி அதுக்காக எந்த மாதிரி தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்குமோ கிடைக்கிறத வச்சு உயிர் வாழ கற்றுக்கும். அதுபோல் உங்கள் எதிராளி ஒரு திட்டம் போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் திட்டத்தை உடனுக்குடனே மாற்றிக்க கற்றுக்கணும். நான் இப்படி தானே இருப்பேன்னு பிடிவாதமாக இல்லாமல் சூழ்நிலைக்கு வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தந்திரமாக பின்வாங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்கு மட்டும் புத்திசாலித்தனம் இல்லை, சில சமயம் தோற்று ஓடுறதுக்கும் புத்திசாலித்தனம் தேவை. தன்னை விட பலமான ஒரு விலங்குகிட்ட நரி மாட்டிக்கிச்சுன்னா அது சண்டை போடாது, உடனே தப்பிச்சு ஓடிடும். ஏன்னா உயிர் இருந்தால் தான் அடுத்தது ஜெயிக்க முடியும்னு அதுக்கு தெரியும். அதுபோல் ஒரு பிரச்சனை நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது தெரிஞ்சால் அது அங்கேருந்து கொஞ்சம் காலம் பின்வாங்கிறதுல தப்பு இல்லை. அது இந்த தோற்று ஓடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய பாய்ச்சலுக்கான தயாரிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இலக்கில் மட்டுமே கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நரிக்கு எவ்வளோ பசி இருந்தாலும் அது தன்னோட இலக்கை நோக்கி போகும்போது வழியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாது. அதோட முழு கவனமும் அதோட வேட்டையாட போகிற அந்த ஒரு இறை மேலே மட்டும்தான் இருக்கும். அதே போல் உங்கள் எதிரியை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் வர சின்ன சின்ன சண்டைகள், விமர்சனங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் இறுதி இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டுமே பயணம் செய்யுங்க. இந்த 5 குணங்கள் தான் நம்ம நரிக்கிட்டேருந்து கற்றுக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் தான். வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.